டீஸ்பூன் நெய் போடணும். ஏற்கனவே குக்கர் காஞ்சிடுச்சு. காஞ்சதால் 2 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. நமக்கு தேவையான அளவுக்குன்னா 2 ஸ்பூன் போடலாம். ஜாஸ்தியாக போடலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு பிரியாணி இலை போடுறேன். 2 ஏலக்காய், 1 ஸ்டாரு, 3 லவங்கு, சின்ன சைஸுக்கு ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது வந்து நம்ம லைட்டாக வதக்கணும். வதங்கி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். 4 பச்சை மிளகா, வதங்கிடுச்சு. வந்து பெரிய சைஸு 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கணும். இது வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். 2 நிமிஷம் இது வதக்கலாம். இது நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். சிம்மில் வச்சு வதக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சு வதக்கக்கூடாது. வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்கினா தான் நல்லாயிருக்கும். நெய் வந்து நம்ம போட்டது பிரிஞ்சு வரும். அதுக்காக தான் சிம்மில் வச்சு வதக்கணும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய சைஸு ஒரு தக்காளி. இந்த தக்காளி இப்போ நம்ம போட்டிருக்கிறோம். நல்லா வதங்கணும். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கலாம். வதங்கினா அது கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அரிசி இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மட்டனை போடலாம். நம்ம மட்டனை போட்டுட்டு பிறகு தான் தயிர் போடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே மட்டனை வந்து வேக வச்சுருக்கிறேன். பாருங்கள், நான் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்தமாரி பண்ணணும். பேஸ்ட்டாக வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து நான் மட்டன் ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறேன். அப்போ அந்த மட்டன் நம்ம போடுறோம். அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ண தான் கரெக்டாக ஆகும். சிம்மிலே வச்சு செய்யணும். ஆயிடுச்சு. இந்தமாரி பண்ணிடணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போடணும். நம்ம ஏற்கனவே மட்டனை வேக வச்சதில் உப்பு போட்டுக்குது. அதால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர்னா தான் அது கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு கலரி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம காரப்பொடி வந்து தேவையான அளவுக்கு போடலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு இருக்குது. அதால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி போடலாம். நான் வெறி காரப்பொடி வந்து ஆச்சி பொடி. அதால் வந்து கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூனு போட போகிறேன் நான். பாருங்கள், அது 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு வந்து கரம் மசாலா வந்து அது ஒரு 1/4 ஸ்பூன் போட போகிறேன். ஜாஸ்தி போட மாட்டேன், கம்மியாக போட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு போடணும். நம்ம ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா போட்டாயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு பண்ணி ஆயிடுச்சு. இது வதங்கிடுச்சு நல்லா. நம்மளுக்கு சிம்மில் வச்சு வதக்கிறதால நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் அரிசி கழுவி வச்சுக்கிறோம். அரிசி வந்து என்ன அரிசினா பாஸ்மதி ரைஸு 1/4 கிலோ எடுத்துருக்குறோம். அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சா தான் அது க்ளீனாக நல்லாயிருக்கும். நம்ம வைக்கிற தண்ணிக்கு பதமாக கரெக்டாக வரும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் நம்ம போட போகிறோம். வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கி ஆயிடுச்சு. நான் வந்து 1/4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி ரைஸு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்தமாரி வடிகட்டினா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த அரிசி நம்ம போடுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு தான் நம்ம தயிர் போடணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. நான் வந்து லெமன் போட மாட்டேன், தயிர் மட்டும் தான் போடுவேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் போடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம 2 நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம். தேங்காய் வந்து மிக்சியில் அடித்து வெறும் கெட்டியாக எடுத்துருக்குறோம். பால் பாருங்கள், தேங்காய் பால். இது வந்து நம்ம ஊற்றணும். நாங்கள் 1/2 கிளாஸ் ரைஸ் வச்சுருக்கிறோம். 1/2 கிளாஸ்க்கு வந்து 1/2 கிளாஸ் தண்ணி வைக்கணும். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஜாஸ்தி வைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் சேர்த்துருக்கிறது வந்து தேங்காய் பால். அதேமாரி வந்து இப்போ நாங்கள் மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்குது, சூப்பு. அதில் வந்து 1/2 கிளாஸ் சூப். இது இப்போ அதையும் ஊற்றினோம். 1/2 கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி வச்சு ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண வேணாம். சரியாயிடுச்சு எல்லாருமே. ஒரு 2 நிமிஷம் நம்ம இது தண்ணி கொஞ்சம் சூடாகணும். ஸோ அதால் கொஞ்சம் கொதிக்கிற டைமில் வந்து நம்ம இதை
சிம்மில் வச்சிடணும். சிம்முனா ரொம்ப சிம்மில் ஒரு மீடியம் சைஸ்க்கு வைக்கணும். வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுட்டா க்ளீனாக ஆகிடும். ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், நம்மளுக்கு ஜாஸ்தி விடக்கூடாது. அதேமாதிரி கொத்தமல்லி பாருங்கள், கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கிறேன், அதால் வந்து கட் பண்ணக்கூடாது, அப்படியே போடணும். அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்தமாரி போடணும். முடிஞ்சிடுச்சு. இது ஒரு விசில் அந்த பிறகு இது டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்தமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்.